அந்த பைக்கர் முன்னாடி போறாரு பறந்துட்டு சொன்னோடு அட சாமி கார் ஓட்டுறதா வேண்டாமா எங்க ரைட் ஏறி எங்க லெஃப்ட் ஏறாரு பாருங்க ஆளு அப்பா அம்புட்டு விவரங்க என்ன ஸ்பீடு எவ்வளோ ரைட் ஏறி ஒரு சிட்டி டிராஃபிக்குள்ள முன்னாடி யாரு வந்தா எனக்கு என்ன தமிழ் டப்பிங் போட்ட டைட்டில் மாதிரி எவனா இருந்தாலும் நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி போறாருங்க. சிரமங்க நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அந்த பைக்கர் அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ வண்டி ஒன்று போச்சுங்க. சிரமங்க இப்படி தான் ஓட்டலாம். இந்த ஃப்ளைஓவர் கொஞ்சம் இந்த ஜாயிண்ட் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குங்க. பட் அந்த 100 ஃபீட்டில் இருக்கிற ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஜாயிண்ட்லாம் பயங்கர ஷேக் ஆகுதுங்க. சிட்டி டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப சிரமங்க. நீ சிட்டி டிராஃபிக்கில் என்டர் ஆகிட்டோம். இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ள சரியான டிராஃபிக்காக இருக்குங்க. இந்த ஸ்பீடுக்கு இந்த கிளாரிட்டி தாங்க கிடைக்குது. ஸ்பீடு அதிகமாச்சுன்னா கிளாரிட்டி கிடைக்கிறது அப்படிங்கிறது விடங்க ரோடு ரொம்ப ஷேக் ஆகுதுங்க. இப்படி தான் எனக்கு புரியல. ரோடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னா ஷேக் இருந்துகிட்டே இருக்குங்க. டோன்ட் கில் பை வைப். டோன்ட் கில் மை வைப்பா. ஓகே கில் பை வைப்பெல்லாம் இருக்கிறது பரவாயில்லைங்க. 2 பேருக்கு ஹெல்மெட் போட்டுருந்தா நல்லா இருக்கும். டோன்ட் கில் மை லைஃப் வித்வுட் வேரிங் ஹெல்மெட்னு எழுதியிருந்தா நல்லா இருக்குங்க டிஷர்ட்ல. பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க, இந்த ஆப்போசிட்ல ஒரு வண்ணம் போறாருங்க. இது வந்து ஓகேங்களா? பாலத்து மேலே போயிட்டா கீழே இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க? கீழே பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. தெரியல பர்மிட் இருக்கா வேண்டியது இல்லையா என்னன்னு எனக்கு தெரியலீங்க. எமகா சவுண்டே சூப்பருங்க. வேற லெவலில் இருக்கு வண்டி. சவுண்ட் இருக்கும். லேட்டாக லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், எடுப்போம். வண்டி ரைட்டில் இண்டிகேட்டர் போடுவோம், உள்ளே கொண்டு போவோம். அவ்வளோதான். நான் என்ன பண்றது? நான் ஏற்கனவே ரைட் ஒட்டி தான் போறேங்க. உங்களுக்கு அந்த பக்கம் லெஃப்ட்டுக்குள்ள பைக் போகுதுன்னா நீங்க இப்படி டேக் எடுத்துட்டு வைங்க ஆரம்பிச்சுன்னா நான் இங்கே வருதுங்க. ஏங்க அது லெஃப்ட் ஃபுல்லா 2 வீலர் காருங்க, போக முடியாதுங்க இல்லைங்களா? இப்போ நானும் மாறன் அடி பண்ணுங்க. அது அந்த பக்கம் ஃபுல்லா 2 வீலர் போகுதுங்க. நம்ம மாதிரி ரைட்ல போயிட்டா போகுதுங்க. பாருங்க அவர் பாருங்க, முன்னாடி ஒரு 2 வீலர் போகுது. எங்க போயிருவாருங்க மறுபடியும் எல்லாம் 2 வீலர் போகுது லெஃப்ட்ல. நீங்க போய் ஆரன் மெயின் அடிச்சீங்கன்னா எங்க நகருவாங்க? இவர் பாருங்க அதுக்கு மேல ரைட் சைடில் அங்கே கடல் சைடுங்க. இவர் ஃபுல்லா ரைட் சைடு போறாருங்க. ஏன்னா ஃபன் பண்றீங்களா? ரைட்டு லெஃப்ட் போக முடியாதுங்க. பைக் வருது பாருங்க, தானே வண்டி தள்ளி போயிட்டு ரைட் வண்டி கஷ்டம்ங்க. ஒன்று போய் லெஃப்ட்டில் போய் அவருக்கு ஹார்ன் அடிச்சுட்டு வேண்டாங்க. ரைட் வச்சுட்டிங்கன்னா வேலை முடியுதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படியே நம்ம ஏன்னா இவ்வளோ ஸ்பீடும் போக முடியுங்க. ரைட் லைனில் ஸ்பீடாக போனாலும் முடியாது. முன்னாடி வண்டி போயிட்டே இருக்குதுங்க. லெஃப்ட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக ஹார்ன் அடிக்கிறாங்க. நாமளும் உங்கி இடமெல்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு இங்கேயே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுங்க. சாமி ஒன்று பாருங்க, இங்கிருந்து போகிறதுக்குள்ள ஆஹா சரியான டிராஃபிக்காக இருக்குதுங்களே. திருப்பி யூட்டர்னை போட்டுருவோமா? அதுக்கு நம்மளும் லெஃப்ட்டை வச்சுக்கலாங்க. ஏன்னா இதுக்கு மேலே ரைட்டு போகிறது டவுட்டு தாங்க. ஏதாவது ஒரு கேப்பில் லெஃப்ட்டு பூந்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஃபுல்லாக வண்டி ஒரு பக்கமாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க.
ஸோ இந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகும் எதிர்பார்க்கலீங்க.